மூன்று முடிச்சு சீரியல் ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆன எபிசோடில் எடுத்த சில மேக்கிங் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. மூன்று முடிச்சு சீரியலில் இன்னுமே சுரேகாவை தான் தேடிட்டு இருக்காங்க. சுரேகாவை யார் கடத்தினாங்க, சுரேகாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ட்ராக் ரொம்பவே போர் அடிக்குது, கூடிய சீக்கிரம் இந்த ட்ராக்கை முடிச்சு வேற ட்ராக்கு கொண்டு வாங்க அப்படின்னுட்டு அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. எப்பயும் போல மூன்று முடிச்சு சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்கு. 9.61 டிஆர்பி ரேட்டிங் வாங்கி சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியல்ஸ்லேயே மூன்று முடிச்சு சீரியல் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்கு. ரீசெண்டாக சூர்யா நந்தினி ரெண்டு பேருமே அவார்டு வாங்கியிருந்தாங்க. சூர்யா நந்தினி ரெண்டு பேருமே மூன்று முடிச்சு சீரியலுக்காக ஃபேவரட் ஜோடி அப்படின்ற கேட்டகரியில் அவார்டு வாங்கியிருந்தாங்க. ரீசெண்டாக நடந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நந்தினி கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க ஸ்வாதி அவார்டு வாங்கியிருக்காங்க. அவார்டு வாங்குறப்ப எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸை ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க. டைனமிக் ஃபீமேல் பர்ஃபார்மர் அப்படின்ற கேட்டகரியில் நந்தினி அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸ்வாதியோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூர்யா நந்தினி கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க நியா ஸ்வாதி ரெண்டு பேருமே அடுத்தடுத்து அவார்டு வாங்கியிருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்தடுத்து டிஆர்பி ரேட்டிங்லேயும் மூன்று முடிச்சு சீரியல் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துட்டுருக்கு. அந்த அளவுக்கு சீரியலை விரும்பி பார்த்துட்ருக்காங்க. ரஞ்சித் சுரேகா ரெண்டு பேரோட மேரேஜ் ட்ராக்கும் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போது சுரேகாவுக்கு என்னாச்சு அப்படின்ற ட்ராக் ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் சுரேகாவுக்கு என்னாச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சி ட்ராக்கை மாற்றினா ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூன்று முடிச்சு சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரப்போகிற எபிசோட்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.